இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வழிகாட்டுதல். இன்றைய வாசகங்கள் அதை பற்றிய குறிப்பிடுகின்றன. வழிகாட்டி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அர்ப்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், நம்முடைய பாட்டி தாத்தாக்கள் மற்றும் அந்தந்த மதத்தை சார்ந்த மதத் தலைவர்கள், இன்னும் இதுபோன்று பலர் இருப்பதை நாம் உணர்கிறோம். இவர்கள் சரியான வழியை காட்டுகிறார்களா என்பதுதான் இன்று கேள்வி. இன்று 10 நல்லவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு கெட்ட செயல் புரிகின்ற ஒரு தந்தை அல்லது தாய் அல்லது பாட்டி, தாத்தா, ஆசிரியர், அர்ப்பணியாளர்கள் என்று இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே ஒரு கேள்வி எழுகிறது. நாம் நல்லவர்கள் என்று கூறும் பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அர்ப்பணியாளர்களாக இருக்கலாம், அவர்கள் சரியான வழியை காண்பிக்கின்றார்களா என்றால் இயேசு இந்த நற்செய்தியிலே சில வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். கடினமான வார்த்தைகள். வெளிவேடக்காரர்கள், குருட்டு வழிகாட்டிகள், குருட்டு மடையர்கள், இவர்களுக்கெல்லாம் ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். ஏன் இயேசு இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் இதெல்லாம் கடினமான வார்த்தைகள். வெளிவேடக்காரர் என்று சொல்லுகின்ற பொழுது தான் செய்வது இல்லை, ஆனால் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மாணவர்கள், தன்னிடம் பயிற்சி பெறுகிறவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. எடுத்துக்காட்டிற்கு குடும்பம் என்று வைத்துக்கொள்வோம். குழந்தைகள் அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் போடுவார்கள். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். ஆனால் அதே தாயும் தந்தையும் இரவு 11 மணி வரை, 12 மணி வரை அவர்கள் அலைபேசியில் உட்கார்ந்திருப்பார்கள். இங்கே சரியான வழிகாட்டுதலை கொடுக்கின்றார்களா, தவறான வழிகாட்டுதலை கொடுக்கின்றார்களா? நாடகங்கள் பார்க்கக்கூடாது, டிவியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த பெற்றோர்கள் நாடகங்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். சரியான வழிகாட்டுதலை கொடுக்கிறார்களா, தவறான வழிகாட்டுதலை கொடுக்கிறார்களா? ஆசிரியர்கள் குழந்தைகளிடத்திலே, மாணவர்களிடத்திலே ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட வாழ்வில் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களா என்பதும் ஒரு கேள்வி. குருக்கள் மக்கள் ஜெபிக்க வேண்டும், கோவிலுக்கு வர வேண்டும், காணிக்கை பெட்டில் காணிக்கை போட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த குருக்களுக்கு கடவுளோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இவர்கள் உண்மையிலேயே கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டு மக்களுக்கு வழிகாட்டுகின்றார்களா அல்லது வெளிவேடக்காரர்களாக இருக்கின்றார்களா? இன்னும் ஒரு வார்த்தை, ஆழமான ஒரு வார்த்தையை இயேசு பயன்படுத்துகின்றார். குருட்டு வழிகாட்டிகள். அதாவது தவறான பல போதனைகளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான். எடுத்துக்காட்டிற்கு, நான் இது சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக கோபம் வரும், ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கால்நடையாக திருத்தலங்களுக்கு நாம் செல்லுகின்றோம். எதற்காக? நான் விரும்பி எனக்கு ஆசையாக இருக்குது நான் செல்கிறேன் என்று சொல்வது என்பது வேற. நான் ஒரு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைத்திருக்கிறேன், அதன் வழியாக நான் செல்லுகிறேன், இதோ ஒன்று. ஆனால் கடவுள் அதை நம்மிடம் கேட்டாரா, எதிர்பார்த்திருக்கிறாரா? கால்நடையாக நீங்கள் போனீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? அவர் அன்பு செய்யக்கூடிய கடவுள், நம்மை கடினப்படுத்தி காயப்படுத்துகின்ற கடவுள் இல்லை. அதுபோன்று மொட்டையடிக்கின்ற பழக்கங்கள், அமாவாசை விழாக்களை கொண்டாடுவது, இதுபோன்று இன்னும் பல கூறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இங்கே நான் கூற விரும்பவில்லை. ஏன் நான் இதை கூறுகின்றேன் என்றால், கடவுள் 7 நாட்கள் உலகை படைத்தார். 7ஆம் நாள் படைத்து முடித்த பின்பு அவர் சொன்ன 7ஆம் நாள் ஓய்வு நாள். 6 நாட்களில் படைத்து முடித்து விட்டு 7ஆம் நாள் ஒரு ஓய்வு பெற்று கொண்டிருந்த நேரத்திலே அங்கு ஒரு கடவுளுடைய எண்ணமானது அங்கு இந்த முதல் புத்தகத்திலே வெளிப்படுத்தப்படுகின்றது. அனைத்தையும் நல்லதென கண்டார். தான் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். அப்படி எல்லாம் நல்லதென கண்ட அந்த இடத்திலே, இந்த உலகிலே ஏன் ஜோசியம் பார்க்க வேண்டும், ஏன் நல்ல நாள் பார்க்க வேண்டும், ஏன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க வேண்டும்? இதெல்லாம் தவறான வழிகாட்டுதல். காரணம், கடவுள் படைத்த நாட்களும் நேரங்களும், அது இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், நேரங்களாக இருக்கலாம், அனைத்தும் நல்லதே. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தவறான வழிகாட்டுதலை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அது யாராக இருந்தாலும் அவர்களும் விண்ணக வாயிலுக்குள் நுழைவதில்லை, மற்றவர்களையும் நுழைய விடுவதில்லை என்று கூறுகிறது இன்றைய நற்செய்தி. ஆக எது தேவை? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுள் மீது காதல் கொண்டு, கடவுள் மீது அன்பு கொண்டு அவரோடு உடனிருப்பது தான் தேவை. காரணம், அவர் மனித குழந்தையாக பிறந்தார், மனிதர்கள் மத்தியிலே நடந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார். நம் உயிரில் கலந்த அவரில் நாம் கலந்திருப்பது
அதன்படி வாழ்வது தான் முக்கியமான ஒன்று. ஆக இயேசு நம்முடைய உடலிலும் உயிரிலும் கலந்திருக்கின்றார். நாமும் அவரோடு இணைந்திருக்கின்றோம். அதாவது இணைந்த நபர்கள். நாமும் அவரும் வேறு அல்ல. நாமும் அவரும் ஒன்றோடு இணைக்கப்பட்ட கடவுள் மனிதன் உறவு, அன்பான உறவு, ஆழமான உறவு. ஆகவே இதுதான் சரியான வழிகாட்டுதல். இயேசு என்னோடு இருக்கின்றார், இயேசு உன்னை நேசிக்கின்றார், இயேசு உன்னை அன்பு செய்கின்றார். அவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வை நீ வாழ். அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்தால் போதும். அதை மீறிய ஒரு செயலை கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. ஆகவே சிந்திப்போம். இறைவன் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவையற்ற தவறான படிப்பினைகளை உங்களுடைய வாழ்வில் கொண்டு வராமல், கடவுள் எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, அவருடைய வாழ்வின் வாயிலாக நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வாழ்வதற்கும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் நாம் முற்படுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.